பாலிடெக்னிக் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆன்லைன் எக்ஸாம் ப்ராசஸில் ஈடுபட்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் டிப்ளமோ சிடிஐடி சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக் ஆன்லைன் எக்ஸாம் வந்து இப்போ எல்லாமே மேக்ஸிமம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்சர் பேப்பரை வந்து இண்டிவிஜுவலாக காலேஜுக்கு வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. டோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெக்யர்மெண்ட்லாம் சொல்லி அந்த மாதிரி ஃபைல் வந்து அப்லோட் பண்ண சொல்லி பசங்களோட டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் மேஜராக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எழுதின ஆன்சர் பேப்பரை வந்து கூகுள் கிளாஸ் ரூம்லேயும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த ஹார்ட் காப்பியை உங்களுடைய கல்லூரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி அனுப்பி வச்ச டோட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் காலேஜுக்கு பேப்பர் அனுப்புனாங்க, அதே மாதிரி யாரெல்லாம் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணாங்க, காலேஜுக்கும் அனுப்பியிருக்கணும், அதே சமயத்தில் கூகுள் கிளாஸ் ரூம்லேயும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்களுடைய பேப்பர்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அப்லோடட் அப்படிங்கிற ஃபீல்டில் எஸ் அப்படின்னு போட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா கொஞ்சம் ப்ராசஸ் வந்து டிலே ஆகுது. ரொம்ப அதிகமான செக் பண்ணுறதுல ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ரொம்ப டிலே ஆகுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோவை அந்த சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை அதனால் கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஏற்கனவே வந்து ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜில் எல்லாருமே வந்து அறிகுறியாக எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல தான் வந்து சரி இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ராசஸை வந்து சிம்பிளாக முடிச்சுக்கோங்க. இல்லை ஏற்கனவே நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிற ப்ராசஸ்லேயே நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னா ஓகே, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். உங்களுடைய ப்ராசஸை வந்து நீங்கள் எப்பயும் போல் கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரிங்களா? சரி, இந்த சாஃப்ட்வேரில் என்ன அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் மெயின் பேஜ். ஸோ இதில் சாஃப்ட்வேரில் எக்ஸாம் இம்போர்ட் எக்ஸல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்லாம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, இதில் மெயினாக வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு என்ன தேவைன்னா, விசுவல் பேசிக் 6 தேவை, MS Access 2007 கண்டிப்பாக வந்து தேவை. சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இதில் தேவைப்படுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக என்ன அப்படின்னா, இந்த கூகுள் கிளாஸ் நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அனுப்புனாங்க அப்படிங்கிறத டெய்லி பேசிஸில் எக்ஸல் ஷீட்டில் டோட் என்ன ஃபார்மேட் கேட்டாங்களோ அந்த ஃபார்மேட்டில் தனியாக டைப் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பையன் வந்து கூகுள் ஷீட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கான். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காலேஜஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 16 சப்போஸ் இப்போ 16ஆம் தேதி ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் நம்ம ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட நேம், சப்ஜெக்ட் கோட் இருக்கோ அதே வந்து அந்த பையன் வந்து 15ஆம் தேதி எக்ஸாம் எழுதியிருப்பான். அந்த எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி அதையும் வந்து மேட்ச் பண்ணி பார்த்து எஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஒரு சில காலேஜில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு சில காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 எக்ஸல் ஷீட்டையும் ஓப்பன் வச்சுக்கிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி இதில் எஸ் நோ அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஒரு சில காலேஜில் அதை கூகுள் ஷீட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு மேனுவலாகவே அந்த ஒவ்வொரு நாளும் ரிசீவ் பண்ண அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து பையன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறது எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போடுறதுல கொஞ்சம் ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் வந்து எங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லலாம். இல்லை அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட்லேயும் வந்து நீங்கள் வந்து வேணாம் போடுறதா இருந்தால் கூட போடுங்க. சரிங்களா? இது வந்து சரி, ஓகே. எப்படி இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு டெமோ வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா மெயினாக இதான் அந்த கூகுள் டிரைவ் நான் வந்து இந்த வீடியோனுடைய கமெண்ட்டில் வந்து அந்த சாஃப்ட்வேர் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சாஃப்ட்வேரில் இது இருக்கும். இந்த ஆன்சர் பேப்பர் ரிசீவ்டு அப்படிங்கிறது கூகுள் ரெஸ்பான்ஸ் 15ஆம் தேதி, ஆன்சர் ரிசீவ்டு 16ஆம் தேதி அப்படிங்கிறது இது வந்து நான் சும்மா இப்போதைக்கு டெமோக்காக வச்சுருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபைல் மட்டும்தான் உங்களுக்கு மெயினாக வந்து தேவை. சரிங்களா? இன்வர்ட் அப்படிங்கிறதும் ஆன்லைன் எக்ஸாம் டிசம்பர் 2020 ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த பிடிஎஃப், இந்த டேட்டாபேஸ். சரிங்களா? இந்த ஆன்லைன் எக்ஸாம் டிசம்பர் 2020 அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன்.
ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணுங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 தடவை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் எக்ஸாம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் செட் அப்லோட் டு எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இம்போர்ட் எக்ஸல் ஃபைல் அப்படிங்கிறதுல ஆன்சர் பேப்பர் ரிசீவ்டு டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனும் கூகுள் அட்டெண்டன்ஸ் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த மாதிரி மெனுஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா இப்போ 16ஆம் தேதி உங்களுக்கு என்னென்ன ஆன்சர் பேப்பர் வந்துச்சுங்கிறது நீங்கள் 16ஆம் தேதி தனியாக டைப் பண்ணி வச்சிருப்பீங்க, 17ஆம் தேதி டைப் பண்ணியிருப்பீங்க, 18 இந்த மாதிரி தனித்தனியாக டேட் வைஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்த ஆன்சர் பேப்பர்ஸை வந்து நீங்கள் வந்து அவங்க டோட் கேட்ட ஃபார்மேட் பிரகாரம் டைப் பண்ணியிருப்பீங்க. அதில் நமக்கு மெயினான ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அந்த அப்லோடட் எஸ் அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப மேஜரான வேலையாக இருக்குது. சரி, அப்போது என்ன பண்ணுறீங்க சரிங்களா? ஓகே, அது கரெக்டாக கொஞ்சம் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே கரெக்டாக பார்த்து நீங்கள் டைப் பண்ணி எல்லாம் கரெக்ஷனில் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 16ஆம் தேதி ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா 5ஆம் தேதி அந்த பையன் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பான். ஸோ அந்த 15ஆம் தேதிக்கு உண்டான கூகுள் ரெஸ்பான்ஸ் சீட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெயினாக வந்து இந்த கூகுள் ரெஸ்பான்ஸ் சீட்டு இப்போ 5ஆம் தேதி உங்களுக்கு காலேஜில் எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த 15ஆம் தேதி உங்கள் காலேஜில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாம் நடந்திருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய கூகுள் ரெஸ்பான்ஸ் சீட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எப்படி 16ஆம் தேதி உங்களுக்கு என்ன யாரெல்லாம் அனுப்புனாங்க அப்படி ஒரு ஃபைலில் வச்சிருக்கீங்க இல்லைங்களா, ஒரு எக்ஸல் ஃபைலில் நீங்கள் வச்சிருப்பீங்க. அதே மாதிரி 5ஆம் தேதி என்னென்ன எக்ஸாம் நடந்தால் எல்லாத்தினுடைய கூகுள் அட்டெண்டன்ஸ் சீட்டையும் அந்த கூகுள் ரெஸ்பான்ஸ் சீட்டையும் என்ன பண்ணீங்கன்னா ஒரே ஃபைலில் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே மெர்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சிம்பிளாக வந்து வேலையை வந்து முடிச்சிடலாம். நீங்கள் வந்து அந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக செக் பண்ணி போடுறதுக்கு பதிலாக இது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டு ஆன்சர் பேப்பர் ரிசீவ்டு, இப்போ 16ஆம் தேதி ஆன்சர் பேப்பர் ரிசீவ்டு அப்படின்னு இருக்கு. ஸோ 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு அந்த ஃபைல் நீங்கள் டைப் பண்ணி எப்படி நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, எனக்கு வந்து எப்படி வச்சிருக்கணும், எப்படி எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 16ஆம் தேதி நீங்கள் ரிசீவ் பண்ண டைப் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு 4ஆம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து 1ஆம் நம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேருக்குள்ளார நீங்கள் அப்லோட் பண்ண வேணாம். பண்ணிங்கன்னா பாதி போயிடும். ஏன்னா இந்த 4லேருந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர்லேருந்து டைப் பண்ணியிருக்கேன், இந்த ப்ரோக்ராம் வந்து செஞ்சு போட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த 1வது வந்து டேட்டுக்காகவும் சும்மா 2வது சும்மா கேப்புக்காகவும் 3வது வந்து இந்த ஹெட்டிங்காக வச்சுருக்கேன். அதனால் 4வதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் 4வது காலத்தில் அந்தந்த டேட்னுடைய ரிசீவ் பண்ண பேப்பர் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து ப்ரோக்ராமில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி டைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி கூகுள் ரெஸ்பான்ஸ் சீட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கூகுள் ரெஸ்பான்ஸ் சீட்டில் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த டைட்டில் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட் வைஸாக உங்களுக்கு வந்து அந்த பையன் அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தினுடைய கூகுள் ரெஸ்பான்ஸ் சீட்டையும் வாங்கி இந்த மாதிரி ஒரே பேஜில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாத்தையும் காப்பி பண்ணி போட்டுங்க. ஸோ காப்பி பண்ணி போட்டிங்கன்னா அதனுடைய ஹெட்டிங் வந்து வரும். ஆனால் ஹெட்டிங் வந்து ஒரு தடவை மட்டும்தான் வரணும், மறுபடியும் ஹெட்டிங் வந்து வரக்கூடாது. சரிங்களா? ஒரே ஒரு ஹெட்டிங் தான் இருக்கணும். அதுக்கு கீழே என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் அந்த டேட்டில் நடந்தது அதனுடைய கூகுள் ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணுங்க. அந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கூகுள் ரெஸ்பான்ஸ் சீட் கிரியேட் பண்ணுறதுல முன்ன பின்ன அந்த காலம்ஸ்லாம் மாற்றி இருக்கும். இதில் வந்து ரொம்ப முக்கியமாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட் கோட், DEF இந்த 3 காலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 காலத்தில் டிங்கிற காலத்தில் ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும்தான் இருக்கணும், ஈங்கிற காலத்தில் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் தான் இருக்கணும், எஃப்ங்கிற காலத்தில் சப்ஜெக்டோட கோடு மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொண்டு வந்து காப்பி பண்ணும்போது அந்த எக்ஸல் சீட்டுக்கும் இந்த எக்ஸல் சீட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மாறி இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஒரே ஃபைலாக கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணும்போது இந்த காலத்தில் இந்த DEFல வந்து ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட் கோட் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இன்வெர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஃப்ட்வேரில் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. சரிங்களா? இது வந்து சாஃப்ட்வேர் ஜென்ரேஷனுக்காக இந்த இன்வெர்டுங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஆன்சர் பேப்பர் ரிசீவ்டு கூகுள் ரெஸ்பான்ஸ் சீட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக இந்த ஃபைல் வந்து இருக்குது. சரிங்களா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ எப்படி இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பாருங்கள். இம்போர்ட் அப்படின்னு எக்ஸல், இந்த இம்போர்ட் ஆன்சர் பேப்பர் ரிசீவ் டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் அந்த 16ஆம் தேதி உங்களுடைய சிஸ்டத்தில் எங்கேயோ இடத்துல நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. சரி, எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரைவ் எங்கே இருக்கோ அந்த ட்ரைவை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ட்ரைவில் எந்த டேட் இப்போ 16ஆம் தேதி ஆன்சர் பேப்பர் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா அந்த டீட்டெயிலை வந்து இந்த சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆன்சர் பேப்பர் ரிசீவ் 16ஆம் தேதி நீங்கள் என்ன பேர் வச்சுருங்களோ அந்த பேரை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த செலக்ட் ஃபைல் பாத் அப்படிங்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வேறு ட்ரைவில் வச்சுருக்கீங்க, எந்த ட்ரைவில் வச்சுருக்கீங்களோ அந்த ட்ரைவ், டினா டி ட்ரைவ், இனா இ ட்ரைவ், உங்களுக்கு எந்த ட்ரைவில் இருக்குது, எந்த ஃபோல்டர், இது வந்து ட்ரைவு, இது வந்து ஃபோல்டர், இது வந்து அந்த ஃபைல் என்னென்ன அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ். இங்கே வந்து ஃபைலோட பார்த்து டிஸ்பிளே இருக்கும். இங்கே வந்து அந்த எக்ஸாம்,
சரிங்களா? செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க அந்த என்னைக்கு வந்து அந்த பேப்பர் ரிசீவ் பண்ணீங்க அப்படிங்கிற டேட் வந்து முழுசா டைப் பண்ணிக்கோங்க. சரியா? 16/12/2020. இப்போ அப்லோட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த எக்ஸல் சீட்ல எவ்வளவு டேட்டா, எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அத்தனை வந்து உங்களுக்கு இங்க அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும். சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோட் 5 ஆன்சர் பேப்பர்ஸ். ஸோ அப்போ அதுல வந்து நீங்க 5 இதை எத்தனை வச்சிருக்கீங்க, எத்தனை ரெக்கார்டு வந்து அதில் டைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமேட்டு இம்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுல வந்து நீங்க ஒரு 520 அடிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கேயும் 520 இம்போர்ட் ஆகுதான்னு பாருங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஆகலைன்னா நீங்க அந்த 4வது காலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம அதுக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதா கூட இருக்கலாம். சரிங்களா? அதனால அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த ஆன்சர் பேப்பர் ரிசீவ்ல இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் சேர்த்த சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி காலத்தை சேர்த்திக்கோங்க. சரிங்களா? சேர்த்தாம நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த அப்லோட் பண்ணாதீங்க. பாருங்க, இன்வர்ட் நம்பர், சஃபிக்ஸு, ரிஜிஸ்டர் நம்பர், என்சி நம்பர், நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட் கோடு, நம்பர் ஆஃப் பேப்பர் ரிசீவ்டு, நம்பர் ஆஃப் பேப்பர்ஸு, மோடு, இங்கே அப்லோடு. இந்த சஃபிக்ஸுங்கிற காலம் வந்து நீங்கள் எப்படினாலும் நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி வந்திருந்தீங்கன்னா ஏபிசி டைப் பண்ணியிருப்பீங்க. இந்த காலமும் இருக்கணும். சரி, இந்த காலத்து இல்லாமல் நீங்கள் பண்ணிவிடாதீங்க. அப்புறம் சாஃப்ட்வேரில் எரர் வரும். சரிங்களா? இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க அடுத்த நாள் 17ஆம் தேதியா, அந்த 17ஆம் தேதியை செலக்ட் பண்ணி இங்க டேட் வந்து 17ன்னு சொல்லிட்டு அப்லோட் அப்படின்னு கொடுங்க. இந்த மாதிரி வந்து எல்லா டேட்டாவும் உள்ள வந்து அப்லோட் ஆயிக்கும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ரிசீவ் பண்ணது, ஆன்சர் பேப்பர் ரிசீவ் பண்ணதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கூகுள் அட்டண்டன்ஸ் டீட்டெயில். ஸோ நான் முன்னே சொன்னேன், கூகுள் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15ஆம் தேதி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் எழுதினாங்களோ அவங்களுடைய அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே எக்ஸல் சீட்ல போட்டு வச்சுக்கிட்டு அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணி என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் இப்போ கூகுள் ரெஸ்பான்ஸ் 15ஆம் தேதி செலக்ட் பண்ணிட்டு இங்க அந்த டேட், எக்ஸாம் நடந்த டேட் 15/12/2020 அப்படின்னு கொடுத்து இப்போ நான் அப்லோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ அதில் வந்து நான் டிஃபால்ட்டாக 2 தான் வச்சிருக்கேன். அதனால எனக்கு வந்து 2 கூகுள் ஆன்சர் சீட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட் ஆயிடுச்சு எனக்கு. சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 15ஆம் தேதி 16ஆம் தேதி என்னென்ன ரெஸ்பான்ஸோ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம் அப்படிங்கிறதுல போயிட்டு செட் அப்லோட் டு எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன்சர் பேப்பர் ரிசீவ் டேட். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம எத்தனை ஆன்சர் பேப்பர் ரிசீவ்டு வந்து நீங்க இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள அப்லோட் பண்ணீங்களோ அங்க நாங்க டேட், ரிசீவ்டு டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்து அப்லோட் கொடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த டேட் வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். நீங்க எத்தனை ஏன்னா இங்க வந்து நீங்க அங்க அப்லோட் அந்த டேட் ஆன்சர் பேப்பர் ரிசீவ் பண்ணதான் இந்த சாஃப்ட்வேர்ல அப்லோட் பண்ணதான் உங்களுக்கு இங்க டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ 16ஆம் தேதி 1 மட்டும் தான் அப்லோட் பண்ணோம். ஸோ அதனால 16 மட்டும் தான் வந்திருக்கு. சரிங்களா? கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்க செட் அப்லோட் அப்படின்னு கொடுங்க. கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அந்த 16ஆம் தேதி நீங்க இப்போ செலக்ட் பண்ணதுல எத்தனை ஆன்சர் பேப்பர் நீங்க ரிசீவ் பண்ணீங்க, எத்தனை பேப்பர் வந்து நீங்க அந்த எக்ஸல் சீட்ல டைப் பண்ணிருக்கீங்க, எத்தனை ரெக்கார்ட் டைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லும். சரிங்களா? நான் ஜஸ்ட் ஏற்கனவே வந்து 5 தான் வந்து அதில் டைப் பண்ணியிருந்தேன் சாம்பிளுக்காக. ஸோ 5 ஓகேன்னு கொடுங்க. இப்போ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்லோடட் எஸ். இப்போ அப்லோட் ஆனது எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் எத்தனை பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் பண்ணிருக்கு. ஏன் நான் அந்த கூகுள் ரெஸ்பான்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த 5ல் 2 மட்டும் தான் கூகுள் ரெஸ்பான்ஸ்ல இருந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2 மட்டும் எஸ்ன்னு செட் பண்ணிடுச்சு. மீதி வந்து இல்லை. ஸோ மீதி இல்லாததுக்கு என்ன சொல்லுது, மறுபடியும் ஓகேன்னு கொடுங்க. மறுபடியும் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்லோடட் நோ 3. சரிங்களா? அப்படின்னு வரும். ஓகே. சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு நாள் நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் இப்போ ஜென்ரேட் அப்படின்னு கொடுங்க. ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அதை கொடுத்துட்டு இந்த எக்ஸல் சீட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சும்மா 16ன்னு ஒன்று வந்திருக்கும். இன்வர்ட் நம்பர், நீங்க அடிச்ச சஃபிக்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. இப்போ இதுல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸல் சீட்ல அந்த ஆன்சர் ரிசீவ்ட் அப்படிங்கிற எக்ஸல் சீட்ல நீங்க நம்ம என்ன இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள இம்போர்ட் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில் அப்படியே இங்க வந்துடும். எக்ஸ்ட்ராவா இங்க வந்து அப்லோடட் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து எஸ்ஆர் நோவா அப்படிங்கிறது வந்து இங்க போட போறோம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா 2 தான் எஸ் இருக்கு, மீதி 3மே வந்து நோ இருக்கு. ஸோ இந்த நோ நீங்க வந்து இதுல ரொம்ப முக்கியமா ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கூகுள் ரெஸ்பான்ஸ் சீட்டை அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்குறதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்லுங்க. கரெக்டா அந்த பையன் வந்து அவன் வந்து அந்த கூகுள் ரெஸ்பான்சில் டைப் பண்ணும்போது ரெஜிஸ்டர் நம்பர் தப்பா அடிச்சிருக்கலாம், கொஸ்டின் பேப்பர் சப்ஜெக்ட் கோடு வந்து தப்பா அடிச்சிருக்கலாம், பேர் வந்து மாத்தி அடிச்சிருக்கலாம். ஸோ அதனால அதெல்லாம் கரெக்டா டைப் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத அந்த டிபார்ட்மெண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்லுங்க. அப்படி தப்பா இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கூகுள் ரெஸ்பான்ஸ் கிட்ட கொடுக்க சொல்லுங்க. ஸோ அப்படி தப்பா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு மேட்ச் ஆகாது. சரிங்களா? அப்போ அதுல பையன் வந்து அனுப்புறதுல கரெக்டாக அனுப்பியிருப்பான். அங்க என்ட்ரி போடும்போது கூகுள் ரெஸ்பான்சிபிள் என்ட்ரி போடும்போது தப்பா என்ட்ரி போட்டிருப்பான். அதனால நமக்கு வந்து இங்க வந்து அப்லோடிங் இந்த அப்லோடட் எஸ் அப்படிங்கிறது நமக்கு மேட்ச் ஆகாது. ஏன்னா இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் டைப். அதனால நமக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் மிஸ் மேட்சா இருக்கிறதுனால அப்லோட் இல்ல, இந்த நம்பர் வந்து இல்ல வேற நம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். அதே மாதிரி சப்ஜெக்ட் கோடு மிஸ் மேட்சா இருந்தாலும் நமக்கு வந்து எடுத்துக்காது. ஸோ அதனால நீங்க அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கும்போது எல்லாமே கரெக்டா செக் பண்ணி நீங்க கொடுங்க. உங்களுடைய இன்னைக்கு 15ஆம் தேதி எக்ஸாம் நடந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா
அதில் அப்லோட் பண்ணியிருக்கிறதுல பையனோட ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டா, பையனோட பேர் கரெக்டா, சப்ஜெக்ட் கோடு கரெக்டா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமேட்டு அவங்ககிட்ட அந்த எக்ஸல் சீட்டை வாங்குங்க. அப்படி பண்ணாம வாங்குனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம். பையன் அவங்க என்ன சொல்லுவாங்க, பையன் அப்லோட் பண்ணிட்டான் அப்படிம்பாங்க. ஆனா பையன் இங்க என்ட்ரி போடும்போது கூகுள் ரெஸ்பான்ஸ் ஷீட்ல என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ரெஜிஸ்டர் நம்பர் தப்பா அடிச்சிருப்பான், சப்ஜெக்ட் கோட்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பான். ஸோ அப்போ நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடும். ஆனா டோட்டல் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அவன் ஒரு டிபார்ட்மெண்ட் 20 பேர் இருக்கானா 20 பேரும் அப்லோட் பண்ணிட்டான், ஆனா இங்க வந்து வரல அப்படின்னா அதுதான் மிஸ் மேட்ச். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்க சொல்லி வாங்குங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு எரர் தான் வரும். சரிங்களா? ஸோ இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஈஸியாக இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏற்கனவே வந்து ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டோட் என்ன மாதிரி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 16ஆம் தேதி தூக்கிவிட்டு அவங்க என்ன ஃபார்மேட்டில் ஃபைலோட பேர் வந்து கொடுத்து சேவ் பண்ண சொன்னாங்களோ சேவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஒன்றும் கஷ்டமான இது கிடையாது, ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கமெண்ட்லேயோ அல்லது கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா வேணால் இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து என்ன ஏது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறோம். சரிங்களா? சரி, இந்த வீடியோனுடைய டெஸ்கிரிப்ஷனில் இந்த சாஃப்ட்வேர் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாஃப்ட்வேரில் ரொம்ப முக்கியமானது 3 ஃபைல் தான். ஒன்று இன்வேர்ட், ஒன்று வந்து ஆன்லைன். இன்வேர்ட் ஆன்லைன் எக்ஸாம் டிசம்பர் 2020 சாஃப்ட்வேர், ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிற டேட்டாபேஸ். இந்த 3 தான் வந்து நமக்கு தேவை. இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த 2 இருக்கும். இது வந்து சும்மா டெமோ பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து போடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த சாஃப்ட்வேரை உங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த காலேஜ் யாருக்காவது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே சாஃப்ட்வேர் நல்லா இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மற்ற காலேஜுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? அவங்களும் வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, ஏன்னா எல்லா காலேஜ்லையும் இது ஒரு பெரிய ப்ராசஸாக போயிட்டே இருக்குது. ஏன்னா டோட்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து எங்களுக்கு அனுப்புங்க 4ஆம் தேதி, ஏன்னா 4ஆம் தேதிக்குள்ளே அனுப்புங்க, 4ஆம் தேதிக்குள்ளே 31ஆம் தேதி வரைக்கும் அப்லோட் பண்ணி எல்லாமே ரெடியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால கொஞ்சம் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கொடுங்க. சரிங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.